இவ நம்ம வீட்ல இருக்கிற சாமி ரூம்குள்ள சாமி கும்பிடாம இவ கபோர்ட்ல மறைச்சு வச்சு இந்த சாமி சிலைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான். அப்பா, எனக்கு என்னமோ இது தப்பா படுது. அக்கா, பூஜை தானக்கா பண்றா, அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பேசுற காவேரி? பூஜை பண்றது தப்பு இல்ல, அத ஏன் தனியா மறைச்சு வச்சு பண்றான்னு தான் கேக்குறேன். ஏன் இந்த பூஜையை நம்ம சாமி ரூம்ல பண்ண வேண்டியது தானே? இப்படி மறைச்சு வச்சு பூஜை பண்றாளே, இது உங்க யாருக்காவது தெரியுமா? உங்களை தான் கேக்குறேன், யாருக்காவது தெரியுமா தெரியாதா? கவிதா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்கெல்லாம் இவ்ளோ அப்பாவியா இருக்கிறதுனாலதான் இவ உங்க தலையில ஏறி நல்லா மேய்றா. எனக்கு தெரிஞ்சு இது யாருக்கும் செய்யற செய்வன பூஜையா தான் இருக்கணும்ப்பா. என்னம்மா சொல்ற? செய்வன வைக்கிற பூஜையா? எனக்கு பயமா இருக்கு, ஒரு மாதிரி பதட்டமா இருக்குமா. இரு பதறாத, என்னன்னு விசாரிப்போம். இரு. அக்கா, என்னக்கா இப்படி தப்பா பேசுற? இவ செய்வனுக்கு தான் பூஜை பண்றான்னு உனக்கு தெரியுமா? ஏதோ சாமி சிலையை வச்சு கும்பிடுறா, அதை ஏன்க்கா இப்படி தப்பா சொல்றீங்க? தேவையில்லாம நீங்க பெருசு பண்றீங்க. நான் எதையும் பெருசு பண்ணல, புரியாம பேசாத காவேரி. அவ செஞ்சதுதான் சொல்லிட்டு இருக்க. அவ யாருக்கும் தெரியாம இந்த பூஜைய ஏன் பண்றா? அதுதான் என்னோட சந்தேகம். எனக்கு செய்வன அவசியம் தெரியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரி, நீ செய்யறது தப்பான பூஜை இல்லைன்னே வச்சுக்கலாம். நல்ல பூஜையாவே இருக்கட்டும், அதை ஏன் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்க? அதுக்கு இப்ப காரணத்தை சொல்ல, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்ல. இந்த பூஜை நீ ஏன் தனியா பண்ற? இப்ப நீ எனக்கு பதில் சொல்லணும். ஐயோ, இது அவரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படாம இருக்க நான் செய்யற 18 நாள் பூஜைன்னு சொன்னா அவரு யாருன்னு இவங்க எல்லாம் கேட்பாங்களே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கவிதா, செய்யற பூஜையை வெளியே தெரிய வேண்டாம்னு சொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? என்னப்பா நீங்க? வேண்டுதலை தான் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்வாங்க, பூஜையை கூடவா ரகசியமா பண்ண சொல்லுவாங்க? இது என்ன ஊர்ல இல்லாத புது கதையா இருக்கு? இந்த பார், நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா மகா தப்பான பூஜை செய்வான்னு எனக்கு தோணல. அப்போ உங்களுக்கு புரியல. இப்படி நாமெல்லாம் நல்லவங்களா இருக்கிறதாலதான் இவளுக்கு எல்லாமே பண்றது வசதியா போச்சு. அதான் இவ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. இல்ல, இது சரிப்பட்டு வராது. இனிமே இவ இந்த ரூம்ல பூஜை பண்ண கூடாது. இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். உன் புருஷனுக்காக இந்த பூஜை பண்றதாவே வச்சுப்போம். நீ இங்க வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட உன் புருஷன் கூட நீ பேசி நான் பார்த்தது இல்லையே. சரி, உன் புருஷன் இருக்கான்னே வச்சுப்போம். உன் புருஷன் போன் நம்பர் சொல்லு, அவன் கிட்ட பேசுறோம். அவன் யாரு என்னன்னு கேட்போம். அவனுக்கு அப்படி என்னதான் உயிருக்கு ஆபத்துன்னு விசாரிச்சுப்போம். அக்கா, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் அவளோட பர்சனல் விஷயம். அவ குடும்பத்துல 1000 ப்ராப்ளம் இருக்கும், அத நம்ம கேட்க கூடாதுக்கா.
அவ நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்கிறதுக்காக ஒரு லிமிட்டுக்கு மேல அவ பர்சனல் வாழ்க்கையில நம்ம தலையிடுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. இல்ல காவேரி, யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவ புருஷன் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறாள்ல, ஆனா புருஷனுக்காக ரகசியமா பூஜை மட்டும் பண்ணுவா. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு என்னாலலாம் ஈஸியா எடுத்துக்க முடியாது. நீங்களாம் வேணா ஏமாலியா இருக்கலாம், ஆனா நான் ஏமாலியா இருக்க மாட்டேன். இந்த சாமி சிலை இருக்கிறதுனால தானே இவ பூஜை பண்றா. இதுக்கப்புறம் இந்த சிலை இந்த வீட்டுல இருக்க கூடாது. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா 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 வேண்டாம் அக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா, சொல்றத கேளுங்க அக்கா. திரு, என்ன சத்த? தெரு மகா கிணத்துல குதிச்சிட்டாடா. தெரு, ஏய் திரு, 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 திரு